ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிஜே பர்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திரு அண்ணாமலை அவர்கள் மேடையில் பேசிய ஒரு சிலவற்றை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திமுகவினுடைய அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த 4.5 ஆண்டுகளில் 88 பேர் கள்ளச்சாராயத்தில் இறந்திருக்காங்க. வெறும் கள்ளக்குறிச்சி மட்டும் பார்க்கக்கூடாது, சின்ன சின்ன ஊர்லேயும் 2 பேர் 3 பேர் 4 பேர்னு 88 பேர் கள்ளச்சாராயத்தில் இறந்திருக்காங்க. இந்தியாவினுடைய 2வது பெரிய மாநிலம் மகாராஷ்டிராவிற்கு பிறகு தொழில்துறையிலேயே புரட்சி காட்டக்கூடிய ஒரு மாநிலம். கலாச்சார சாவு என்பது 88 பேர் 4.5 ஆண்டுகளில் இந்தியாவிலே எங்கேயும் கிடையாது. அந்த அவமானம் நம்முடைய தமிழகத்தை மட்டும் சாரும். யோசிச்சு பாருங்கள், கரூரில் 2-3 வாரத்துக்கு முன்னாடி 41 அப்பாவி பொதுமக்கள் கரூரில் இறந்துருக்காங்க. என்னங்க தப்பு பண்ணாங்க? ஒரு கூட்டத்திற்கு வர்றாங்க, பாதுகாப்பு இருக்கும் என்ற நம்பிக்கையில் காவல்துறை அவங்க இருப்பாங்கன்னு காவல்துறை 100 பேரை கூட பாதுகாப்பிற்கு போடவில்லை, 100 பேரை கூட. ஆனால் சில தினங்களுக்கு முன்பு பகுஜன் சமாஜ்வாதி கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலை வழக்கில் குற்றவாளி நம்பர் 1 குற்றவாளி இருந்த பொழுது குற்றவாளியின் ஈம காரியத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு எத்தனை பேரை பாதுகாப்பு போட்டிருக்காங்கன்னா 6 டெப்யூட்டி கமிஷனர், 3 ஜாயின்ட் கமிஷனர், 42 இன்ஸ்பெக்டர், 87 சப் இன்ஸ்பெக்டர், 1100 பேரை போட்டிருக்காங்க. ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்கில் குற்றவாளியாக இருந்தவனுக்கு அத்தனை பேரை பாதுகாப்பாக போட்டிருக்காங்க. ஆனால் கரூரில் 100 பேரை கூட போடல. இதிலிருந்து உங்களுக்கு தெரியும் திமுக ஆட்சியினுடைய அக்கறை எங்கே இருக்குன்னு, அவங்களுடைய கண்ணு எங்கே இருக்குன்னு என்று பேசியுள்ளார் திரு அண்ணாமலை அவர்கள்.